நமஸ்காரம். ஜீவாத்மாக்களை பற்றி பலமுறை கூறியிருக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு முக்கியமான சந்தேகம், மொத்தம் எத்தனை ஜீவர்கள் இருப்பார்கள்? எண்ணிறந்த ஜீவர்கள். வானத்தில் எவ்வளவு நட்சத்திரம் எண்ண முடியுமா? பகவானுடைய குணங்கள் எத்தனைன்னு எண்ண முடியுமா? அத போல ஆத்மாக்களும் கோடிக்கணக்கான ஆத்மாக்கள், எண்ணிறந்தவர்கள். ஆழ்வார் பாடும்போது எண்பெரு கண்ணல தொன்பொருள் ஈரில வன்புகழ் நாரணன் தென்கடல் சேரே என்று கூறுகிறார். பகவானுடைய குணங்களை எண்ண முடியாது, ஜீவாத்மாக்களுக்கும் கணக்கில்லை. அப்படி எண்ணிறந்த ஆத்மாக்கள். இதை சொல்லும் போது முக்கியமான சில கேள்விகள், ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரும். அதற்குரிய பதிலை கூறுகிறேன். பல ஆத்மாக்களும் முக்தி அடைந்து கொண்டே இருப்பார்கள். அப்ப இதுவரைக்கும் எத்தனையோ பேர் போயிட்டே இருந்திருப்பா. எந்தெந்த லோகத்திலிருந்தோ வைகுந்தத்தை அடைந்திருப்பார்கள். அப்ப அப்படியே போய்கொண்டே இருந்தால் ஒரு நாள் மொத்த ஜனத்தொகை குறைஞ்சு போயிடாதா? ஆனா அந்த கான்ட்ரரி, ஜனத்தொகை ஏறிண்டே வராப்புல தான் நம்ம பாக்கிறோம். இத்தனை கோடி பேர், எத்தனையோ பேர் மோட்சம் அடைந்திருப்பார்கள். அப்ப அவர்கள்லாம் போக போக எத்தனை 10 லட்சம் கோடி ஆண்டுகள் கூட ஆகட்டும், ஒரு நாள் இல்லாட்டா ஒரு நாள் இது மொத்தம் குறைஞ்சு பூஜ்யமாகித்தான் ஆகணும். அது என்னைக்காகும்? அப்படின்னா உலகமே அஸ்தமிச்சு போடுமே. அதுக்கப்புறம் சிருஷ்டிக்கவே முடியாதே. ஏன்னா வைகுந்தத்தை அடைந்தவன் திரும்ப வரப்போவதில்லை. இப்படியே போயிட்டே இருந்தா மொத்த பேர் வைகுந்தத்தை அடைஞ்சுட்டா அப்புறம் லோகம்னே ஒண்ணு இருக்காதா? பகவான் விளையாடுவதற்கு படைப்பு காத்தலே இருக்காதா? அப்ப எப்போ அது நடக்கும்? இந்த கேள்வி எல்லாம் வருது பாருங்க. ரொம்ப இன்ட்ரீகிங் கொஸ்டின்ஸ். அது ரொம்ப சுலபமா நம்ம பதில் பார்த்துடலாம். ஆத்மாக்களின் எண்ணிக்கை அவ இன்ஃபைனைட்னு வச்சுங்க. இன்ஃபைனைட் நம்பர். அது இன்ஃபைனைட் போடச்சே ஒரு கொக்கி ஆட்டம். சயின்ஸ்ல சிம்பிள் போடுவோம் இல்லையோ, மேத்தமேட்டிக்ஸ்லயோ சயின்ஸ்லயோ போடச்சே சிம்பிள் போடுவோம். அப்ப அதனுடைய நம்பர் இன்ஃபைனைட். எவ்வளவு பேர் இது வரைக்கும் மோட்சத்துக்கு போயிருக்கலாம் தெரியாது, கணக்கு தெரியாதவா. மறுபடியும் இன்ஃபைனைட். அப்ப இன்ஃபைனைட் நம்பர் இருக்கா? இன்ஃபைனைட் நம்பர் கிளம்பி போயிருக்கா? இப்ப மொத்தத்துல இருந்து அதுல இருந்து இதை கழிச்சுடுங்களேன். இன்ஃபைனைட் அப்படிங்கறதுல இருந்து மறுபடியும் இன்ஃபைனைட்ங்கிறத கழிச்சுனா ஜீரோ வராது. அதுதான் மேத்தமேட்டிக்ஸ்ல ஆச்சரியம். மறுபடியும் எண்ணிலே அடங்காத, சொல்ல முடியாத இன்ஃபைனைட் அப்படிங்கறத ஆன்சராவே வரும். அப்ப அந்த கொக்கியிலேருந்து அந்த கொக்கியை கழிச்சுன்னு வச்சுங்க, இன்ஃபைனைட்ல இருந்து இன்ஃபைனைட்டை கழிச்சா மறுபடியும் இன்ஃபைனைட் தானே வரும். அத போலத்தான் இது. இப்போ அப்ப பாக்கி எத்தனை பேர் இருப்பா? எத்தனை கோடி ஆண்டுகள் ஆனாலும் மறுபடியும் எண்ணிலடங்காத ஜீவாத்மாக்கள் இருப்பார்கள். ஏன்னால் எண்ணிலடங்காமை இன்ஃபைனைட்னு ஒண்ணு கொண்டுட்டாலே அதுல இருந்து நீங்க அப்புறம் எத்த கழிச்சுனாலும் அது மறுபடியும் இன்ஃபைனைட்டா தான் போய் நிற்கும். இப்ப இது ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன். அப்படின்னா என்னைக்கும் அழியவே போறது இல்ல. படைத்தல், காத்தல், அழித்தல், அழியுமே தவிர ஆத்மாக்கள் எல்லாம் இருப்பா. மொத்த ஆத்மாக்களும் வைகுந்தத்துக்கு போயிடுவார்கள். அப்புறம் பிரபஞ்சம் சிருஷ்டிக்கவே படமாட்டாது அப்படின்னு ஒரு சிச்சுவேஷனே கிடையாது. என்னைக்கா இருந்தாலும் சிருஷ்டி உண்டு, என்னைக்கா இருந்தாலும் பிரளயம் வரும். பிரளயம் வந்ததுக்காக எல்லா ஆத்மாக்களும் முக்தி அடைஞ்சுட்டான்னு அர்த்தம் இல்லை. அதை நான் ஏற்கனவே உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கேன். ஒவ்வொரு ஜீவனும் முக்தி அடையிறது வேற, உலகம் பிரளயத்துல தத்தளிக்கிறது வேற. பிரளயம் வந்தாலும் மோட்சமடையாத ஆத்மாக்கள் இங்கேயே தான் இருப்பா, பிரம்மத்தோடையே தான் ஒட்டி கொண்டு இருப்பார்கள். வைகுந்தத்தில் இல்ல, இந்த விபூதியில். அதுக்கப்புறம் மறுபடியும் சிருஷ்டி தொடங்கும் போது அவரவர் கர்மத்துக்கு தகுந்தா போலே ஒரு உடல் கிடைக்கிறது, பிறக்க ஆரம்பிச்சுடுறான். இதுதான் கணக்கு. அதனால மொத்த பேரும் முடிஞ்சு போட மாட்டா. உங்களுக்கு இன்னொன்னு தெரிஞ்சிருக்குமே, இப்ப அக்கௌண்ட்ஸ் அதெல்லாம் தெரிஞ்சவாளா இருந்தா
ரெண்டு விதமான டெப்ரிசியேஷன் உண்டு. ஒன்னு ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட், இன்னொன்னு ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட். இந்த ரிட்டர்ன் டவுன் வேல்யூவா இருந்தா அது அப்படியே குறைஞ்சுட்டே போகுமே தவிர பூஜ்யம் ஆகவே ஆகாது. அத போல எந்த ஜீவாத்மாவும் பூஜ்யமாகவே மாட்டார், எப்போதும் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். இன்னொன்னு சொல்றேன், இப்ப பாப்புலேஷன் வளர்றது, ஜனத்தொகை கூடுவதாக பார்த்தால், அப்போ ஆத்மாக்கள்லாம் புதுசா உற்பத்தி ஆறாளோனால் ஆத்மா உற்பத்தி ஆக மாட்டார், அழியவும் மாட்டார். அவர் உடலை எடுத்துக் கொள்ளுவதை பிறப்புன்னு சொல்றோம், ஒரு உடலை விட்டு விடுவதை மரணம்னு சொல்றோம். இதுதான் பிறப்பு இறப்பே தவிர ஆத்மாவே உற்பத்தி ஆவார், ஆத்மாவே அழிவார் கிடையாது. ஆத்மா நித்தியமானவர், உற்பத்தியோ அழிவோ இல்லாதவர். அதை புரிஞ்சுக்கிறது தான் ஆன்மீகத்தினுடைய முக்கியமான லட்சியமே. அப்போ ஆத்மாக்கள் எல்லாம் மனித தொகை ஏறிண்டே போறதே, ஜனத்தொகை ஏறுறதேனால் அது அந்தந்த உடல் பிறவி எடுத்துக்கிறது, அவ்வளவுதான். மேலும் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச இந்த ஜப்பான்ல இருந்து கலிபோர்னியா இருக்கிற லோகத்தை மட்டும் வச்சுன்னு பேசப்படாது. எண்ணிறந்த கிரகங்கள், திடீர்னு 9 கிரகங்கள் இருந்தது, ஒரு கிரகம் குறைஞ்சதுன்னா இப்ப சமீபத்துல இன்னொரு கிரகம் கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. எத்தனை மணி இருக்கும், எத்தனை மில்கி வே, எத்தனை கேலக்சிஸ், அத்தனையிலயும் ஆத்மாக்கள் இருக்கா. அதெல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம கணக்கு பார்க்கணுமே தவிர நம்ம தேசத்துல ஜனத்தொகை கூடுறது, அடுத்த தேசத்துல கூடுறது, அது ரொம்ப சின்ன கண்ணோட்டம், குறுகிய கண்ணோட்டம் ஆயிடும். அதனால எங்கெங்கயோ ஆத்மாக்கள். இன்னொன்னும் பாருங்க, இதுல சேர்ன் நடக்கலாம் இல்லையோ. இப்ப எத்தனையோ மனித இனம் வளர்றது, மிருக இனம் குறையறது. மிருகங்களும் மனிதர்களா பிறக்கலாம், மனிதர்களும் மிருகங்களா பிறக்கலாம். அதனால ஆத்மாக்கள்ங்கிறத மனித ஆத்மான்னு மட்டும் வச்சுன்னு சொல்லிடக்கூடாது. இன்னொரு சுவையான செய்தி, நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு ஜீவாத்மா மட்டும் இல்ல, 1000 ஆத்மாக்கள் கூட இருக்கலாம். தூக்கி வாரி போடும். சாமி இது ஒத்தர் இருந்துட்டே போரும் இருக்கு, இன்னும் இத்தனை பேர் வேற இதுக்குள்ள இருந்தா என்ன பண்ணலாம்னா, நல்ல வேளை ஒரு ஆத்மா மட்டும்தான் பாவ புண்ணியத்துக்கு தகுந்து துக்கத்தையோ சுகத்தையோ அனுபவிக்க பிறந்திருப்பார். அவர் தான் அதிஷ்டானமா இருக்கிறவர். அதை தவிர மத்த பேரெல்லாம் வெறும் ஒரு ஜடப்பொருளுக்குள்ள இருக்கிற மாதிரி. ஒரு நகத்தை வெட்டினா வெட்டப்பட்ட நகத்தோட 10 ஜீவாத்மா கீழே போய் விழுந்து விடலாம். ஒரு உடலை வச்சு எரிச்சா எரிக்கிற உடலோட 10 பேர் போயிடலாம். தலைமுடி வெட்டிண்டோம்னா அதோட கீழே போய் 10 பேர் விழுந்து விடலாம். எதுக்குள்ள வேணா இருப்பா. ஆனா அவர்களெல்லாம் இன்ப துன்பங்களை அனுபவிக்க வந்தவர்கள் அல்லர்கள். ஒரு ஜடப்பொருளோட ஜடப்பொருளா ஏதோ தங்களுக்கு இருக்கிற பாபத்தை கழிக்கிறதுக்காக இருக்கிறவா. ஒரு ஜீவாத்மா தான் இதற்குள்ளிருந்து கர்மயோகத்தையோ ஞான யோகத்தையோ பக்தி யோகத்தையோ சரணாகதியோ செய்து உணர்த்தி ஏற்பட்டு புரிதல் ஏற்பட்டு மோட்சத்துக்கு போகிறார். அப்படின்னா இது எவ்வளவு உயர்ந்த ஜென்மம் பார்த்தீங்களா. எத்தனையோ பிறவிகளை தாண்டி அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது கோட்டானு கோட்டி பிறவிகள் இருக்கிறச்சே அதற்குள் மனித பிறவி எடுத்திருக்கோம். அதுவும் இவ்வளவு தூரம் பகவானை பத்தி தெரிஞ்சுட்டு வந்துட்டோம். இனிமே அதை நாம வீணடிச்சிடக்கூடாதே. அவர் திருவடிகள் அடைஞ்சுடனமே, மோட்சத்துல ஆனந்தப்படணுமே. அதுக்குதான் இத்தனை ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் பிரயத்தனப்பட்டிருக்கா. அப்ப இன்னைக்கு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஆத்மா, அத பத்தி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டோம். நன்கு சிந்திக்கவும். ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.